அண்ணனுக்கு அந்தமான் ஜெயில சுத்தி காட்டிடலாம். நேற்று ஈவினிங் அங்கதான் வந்திருந்தோம். நாளைக்கு ஊருக்கு கிளம்புறானா ஹேவ்லாக் தவிர மத்த எல்லா ஐலாண்டும் சோலோவே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டா. இங்கதான் கடைசியா வந்திருந்தோம். நாங்க வரும்போதுதான் க்ளோசிங் டைம். நாங்க தான் லாஸ்ட். எங்களுக்கு அடுத்து வந்தவங்கள சாரிங்க நாட் அலவுடுன்ட்டாங்க. இப்படியே ஜஸ்ட் மிஸ்ல உள்ள வந்துட்டோம். இந்த மாதிரிலாம் நடக்கும்போதுதான் கடவுள் இருக்காருடா குமாரன் மனசுக்குள்ள தோணும். அதுக்கப்புறமா அண்ணே இதுதான் அந்தமான் ஜெயிலு, நல்லா பாத்துக்கோன்னு சொல்லி சுத்தி காட்டிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தோம். சாதம் வச்சு சிக்கன் கிரேவி செஞ்சிடலான்னு. இந்த சிக்கன் கிரேவி தான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன். எப்பயுமே ஒண்ணு சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்வேன். இன்னைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே இந்த பெரிய வெங்காயத்தை ஒண்ணு பாதியமா அரைச்சு சேர்த்து செஞ்சிருந்தேன். அப்பப்போ இப்படிதான் திடீர்னு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணிட்டு கிடப்பேன். மேக்ஸிமம் சொதப்பிரும், ஒரு சில டைம் சூப்பரா வரும். அந்த மாதிரி நேத்து செம சூப்பரா அந்த சிக்கன் கிரேவி வந்திருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்கோம். அந்த முத்து சாப்பிட்டுட்டு நம்மள ஆஹா ஓகுன்னு பாராட்ட போறாங்கன்னு ஆசையா கொண்டு போய் பிளேட்ல வச்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு பெருசா வித்தியாசம் எதுவும் இல்ல, எப்பவும் போலதான் இருக்குன்றாங்க. எப்படித்தானோ தெரியல. அடுத்த 10 நாளைக்கு உங்களுக்கு காரக்குழம்பே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நாளைக்கு மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.